ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக கொலோசேருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். நாம் விட்டுவிட வேண்டிய 5 காரியங்களை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றது. குறிப்பாக வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் அன்பு காண்பிப்பதும் நட்பை பேணி காப்பாற்றுவதும் வார்த்தைகளில் தான் இருக்கின்றது. கோபமுள்ள ஒரு மனுஷனை சமாதானப்படுத்துகிறதும் வார்த்தைகள்தான். அதே வேளையில் அமைதியாக இருக்கிறவனை கொந்தளிக்க செய்கின்றதும் வார்த்தைகள்தான். ஆகவே வார்த்தைகளை கையாளுகிறதில் மிகுந்த கவனத்தோடும் ஞானத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்ற காரியம், உங்கள் வாயிலிருந்து தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகியவைகள் வெளிப்படவே கூடாது என்று திட்டமாக சொல்லுகின்றது. தூஷணம் என்பது பிற மனிதர்களை அவமரியாதையோடு அற்பமாக பேசக்கூடிய வார்த்தைகள். வம்பு வார்த்தைகள் என்பது சண்டைக்கும் பிரச்சனைக்கும் இழுக்கக்கூடிய வார்த்தைகள். இவற்றில் நாம் கவனமாக இருப்போமானால் நம்மோடு பழகுகிறவர்களோடும் சக மனிதர்களோடும் நம்முடைய நட்பும் அன்பும் பேணி காப்பாற்றப்படும். ஒருவேளை அவர்கள் நம்மில் கோபம் உள்ளவர்களாயிருந்தாலும் அவர்கள் சமாதானம் அடைகிறதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே பிறரை அற்பமாய் நினைக்கின்ற வார்த்தைகளும் வேண்டாம், பிரச்சனை உருவாக்குகின்ற வார்த்தைகளும் வேண்டாம். ஞானத்தோடும் அமைதியோடும் வேண்டியபடி பேசுகிறதற்கு கர்த்தர் நற்புத்தியே நமக்கு தந்தருளுவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் வாயின் வார்த்தைகளில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்கும்படிக்கும், குறிப்பாக பிறரை அற்பமாய் பேசாதபடியும், கோபத்தை உருவாக்குகிறதற்கேதுவான வார்த்தைகளை பயன்படுத்தாமலும் இருக்கும்படி நாவடக்கத்தை எங்களுக்கு தந்தருளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.